ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆகா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். சூர்யாவும் மகாவும் ரொம்ப எமோஷனலாகவும் ரொமான்ஸாகவும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. மகா போய் கதவை திறக்கிறாங்க. இப்போ எல்லாருமே வந்துடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக மகாவை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே போகிறாங்க. இப்போ கோடீஸ்வரி மகாவை தனியாக கூட்டிகிட்டு போய் என்னாச்சு ஏதுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மகா வந்து ரொம்ப வெக்கப்பட்டு பேசுகிறாங்க. இப்போ முகத்தை அப்படி கை வச்சு மூடிக்கிட்டு எல்லா விஷயத்தையும் பேசிடுறாங்க. இப்போ கோடீஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ பின்னாடியே மகா வந்து ஐயோ எல்லாத்தையும் போய் சொல்லிவிடுவாங்களே அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. இப்போ அங்கே போயிட்டு ராஜலட்சுமியை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படி அவங்களுக்குள்ளார பேசியெல்லாம் சந்தோஷப்படுறதை பார்த்து தாத்தாவும் பாட்டியும் என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. இப்போ மகாவுக்கு ரொம்பவுமே வெக்கமாகிடுது. இப்போ பார்த்தோம்னா கல்கண்லாம் கொடுக்குறாங்க. இப்போ எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சூர்யா எங்கன்னு சொல்லி தாத்தா கேட்குறாரு. சூர்யா வந்ததுக்கப்புறம் சூர்யாக்கிட்டையும் தாத்தா பாட்டி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. இதுக்கடையில் விஜய் பிரபா வந்து சூர்யாவை கொஞ்சம் கிண்டல்லாம் பண்ணுறாங்க. இப்போ சூர்யா போய் மகா கிட்ட இது எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவாங்கும் போது எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், எங்கள் அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ரொம்பவுமே இன்றைக்கான எபிசோட்டை சந்தோஷமாக காட்டுறாங்க. இப்படியெல்லாம் காட்டினாங்கன்னாவே அடுத்து நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ரொம்பவுமே பதட்டமாக தான் இருக்குது. அடுத்து தாத்தா வந்து சூர்யா கிட்ட எனக்கு பேரன் பேத்தி 2 பேர் வேணும் அப்படிங்கிறாங்க. பாட்டி வந்து எனக்கு பேரன் பேத்தி தான் வேணும் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து பேரன் தான் வேணுங்கிறாங்க. அப்படிலாம் ஒரு மாதிரி ஜாலியாக சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ எல்லாரும் சந்தோஷப்பட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ தாத்தா சொல்கிறாரு, நாங்கள் வந்து மறுபடியும் வந்து கோயிலுக்கெல்லாம் போகிறோம், நாங்கள் வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், அதனால் நீங்கள் 2 பேர் மட்டும் பத்திரமா வீட்டை பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருமே அப்படியே கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து சூர்யா வந்து மகா கிட்ட ரொம்பவுமே ரொமான்ஸாக அப்படி ஒரு மாதிரி ஜாலியாக எப்பயுமே ஃபன் பண்ணுவார்ல அந்த மாதிரி காமெடி கலாட்டா பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ சூர்யாவும் மகாவையும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப ரொமான்ஸாகவும் காட்டுறாங்க. பேக்ரவுண்டில் கிட்டத்தட்ட பாதி எபிசோடுக்கு மேலே அப்படியே லவ் சாங் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. ரொம்ப ரொமான்ஸ் பண்ணுறாங்க. ஜாலியாக இருக்குது. ஒருத்தர் வந்து அப்படியே விட்டு கொடுத்து பேசிக்கிறாங்க. ரொம்பவுமே சந்தோஷமாக காட்டிகிட்டு இருக்காங்க இன்றைக்கான எபிசோட். அப்படியே அதோட அந்த சந்தோஷத்தோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ சூர்யா மகா 2 பேர் மட்டும்தான் இங்கே இருக்காங்க. மற்ற எல்லாருமே பார்த்தா வெளியில் கிளம்பி போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கதையை முடிச்சு வச்சுருக்கிறாங்க. இப்போ இதுக்கிடையில் ஏதாவது என்ன பிரச்சனையை கொண்டு வருவாங்க அல்லது இவங்களோட சந்தோஷமான இந்த ஒரு மூமெண்ட்டை மட்டும் தான் அடுத்து கதையாக கொண்டு போவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா ப்ரொமோவில் காட்டினதை பொதுவாகவே அந்த வாரம் ஃபுல்லுமே ஸ்டோரியாக கொண்டு போவாங்க. நமக்கு இந்த வாரம் காட்டின ப்ரொமோவை இன்றைக்கான எபிசோட்லேயே கிட்டத்தட்ட முக்கால்வாசி ப்ரொமோவுக்கு மேலே முடிச்சிட்டாங்க. அதனால் அடுத்து ஏதோ அதிரடியான ஸ்டோரி, அதாவது எமோஷனலாவோ இல்லை வேறு ஏதாவது வில்லத்தனமாவோ ஸ்டோரி, ஏதோ ஒரு முக்கியமான ஸ்டோரி உள்ளே கொண்டு வர போகிறாங்க. இது எப்படி பார்த்தாலும் இன்றைக்கான எபிசோடில் நம்ம சூர்யா மகாவை ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக காட்டினாங்க. அது ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.